தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். தனுசு ராசியின் வாழ்க்கையில ஒருவரின் சுதந்திரமான மனப்பான்மை குடும்பத்துல தேவையில்லாத எதிர்ப்பை சந்திக்க வைத்தது என்றுதான் கூற வேண்டும். தனுசு ராசிக்காரங்க இயற்கையிலேயே யாருக்கும் கட்டுப்பட விரும்பாத சுதந்திர சிந்தனை கொண்ட ஒரு மனிதராகவே இதுவரைக்கும் நீங்கள் உருவெடுத்தும் வந்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீடான சுகஸ்தானம் மற்றும் குடும்ப அமைதியை குறிக்கும் இடத்திற்கு அதிபதி குருவே இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருப்பார். லக்னாதிபதியும் 4ஆம் அதிபதியும் குருவாக இருந்தாலும் 5ஆம் வீடான பூர்வ புண்ணியத்தில் சூரியன் அல்லது செவ்வாயின் கடுமையான சேர்க்கை ஏற்படும் போது உங்களது அல்லது உங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு இளம் உறுப்பினரின் அதீத சுதந்திர மனப்பான்மை குடும்பத்தின் மூத்தவர்களால் கடுமையாக எதிர்க்கப்படும். உங்களுடைய குடும்பத்துல இந்த ஒரு நேரத்துல ஒரு குழந்தைகளோ உங்களுடைய குழந்தைகளாக இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளம் வயதில் இருக்கக்கூடிய அது படிப்பவராக இருக்கலாம், அல்லது வேலை செய்து கொண்டு போவராக இருக்கலாம். அவர் நான் வாழ்க்கையில இது எனக்கு பிடிக்கல, வேற நான் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு விஷயங்களை உங்களிடம் வந்து கூறும் பொழுது அதனை குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே எதிர்த்து அவனுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு நிலைமைக்கு போக வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தையே நீங்கள் ஆரம்பத்துல தட்டி பறித்து விடவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிப்பீங்க. குடும்ப கட்டுப்பாடுகளுக்குள் இருக்க வேண்டும் என்று மூத்தவர்கள் வற்புறுத்துவதும், என்னுடைய வாழ்க்கையை நான் தான் தீர்மானிப்பேன் என்று தனிநபர் சுதந்திரம் பேசுவதும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மோதிக்கொள்ளவோ ஆரம்பிக்கும். நீங்கள் எப்பொழுதுமே குடும்பத்தில் சொல்வதை கேட்க மாட்டீங்க. அதனாலேயே குடும்பத்திற்கும் உங்களுக்கும் இல்லை, உங்களுக்கும் இடையில தேவையில்லாத பிரச்சனைகளும் கஷ்டங்களும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். நீங்கள் எப்பொழுதுமே நம்முடைய சுயமான முடிவுகளை எடுத்து வாழ்க்கைக்குள்ள முன்னேற வேண்டும். எது செய்தாலும் அதனை நம்ம சுயமாக எடுக்க வேண்டும். வெற்றியோ தோல்வியோ அதை எது நடந்தாலும் அதை நானே பார்த்து கொள்வேன் என்கிற ஒரு மனப்பக்குவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் பிரச்சனைகளை தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். இந்த சுதந்திர போக்கு குடும்பத்தின் பாரம்பரியத்திற்கு எதிரானது என்ற ஒரு பிம்பமானது உங்களுக்குள்ள உருவாக்கப்பட்டு வீட்டில் ஒருவித போர்க்கள சூழலானது உருவாகி இருக்கும். அந்த அந்தரநாதனின் அசுப பார்வை இந்த ஒரு பிடிவாதத்தை மேலும் தீவிரமாக்கி கொண்டு உங்களுக்குள்ள தேவையில்லாத கஷ்டங்களையும் கவலைகளும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடத்தி கொண்டுமே தாங்க இருக்கும். அதே போல பண முன்னேற்றத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டிருக்கும். எது செய்தாலும் அதில் பிரச்சனைகள், எதை தொடங்கினாலும் அதில் தேவையில்லாத கவலைகள், நம்பிக்கை வைத்து கூறிய ரகசியங்கள் கூட மற்றவங்களிடம் செல்லவும் ஆரம்பித்திருக்கும். தனுசு ராசிக்காரங்க மனதிற்கு நெருக்கமானவர்களிடம் சில ரகசியங்களை எப்பொழுதுமே பகிர்ந்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். அதுவும் உங்களுக்குள்ள நன்றாகவே தெரியும். ஆனால் நீங்கள் எதையுமே எதிர்பார்த்து அவர்களிடம் சொல்ல மாட்டீங்க. அவர்கள் நம்முடன் நன்றாக பழகுகிறார்கள், நன்றாக பேசுகிறார்கள் என்கிற ஒரு காரணத்திற்காக மட்டுமே சில விஷயங்களை இத்தனை நாட்கள் மறைத்து வைத்த சில விஷயங்களை சில நபர்களிடம் நீங்கள் விளையாட்டுத்தனமாகவோ அல்லது அவர்களை நம்பியோ நீங்க கூறவோ ஆரம்பித்திருப்பீங்க. ஆனால் அந்த தகவல் பின்னர் மற்றவர்களிடம் சென்ற போது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். ஒரு நிமிடத்தில் உடைந்த நம்பிக்கை பல ஆண்டுகளாக கட்டி இழக்கப்பட்ட உறவுகளையோ இதுவரைக்கும் பாதிக்கவோ ஆரம்பித்திருக்கும். இந்த ஒரு சம்பவம் யாரை நம்புவது என்ற ஒரு கேள்வியை உங்களுடைய மனதிற்குள் உருவாக்கி தேவையில்லாத கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் உங்களுடைய மனதிற்குள்ள ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இந்த ஒரு விஷயத்தால் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே யாரை நம்பியும் எந்த விதமான செயல்களையும் எந்த விதமான ரகசியங்களையும் சொல்லக்கூடாது என்கிற ஒரு நிலைமைக்கு நீங்க தள்ளப்பட்டிருப்பீங்க. இதற்கெல்லாம் காரணம் தனுசு ராசிக்கு 3ஆம் வீடு என்பது தகவல் தொடர்பு மற்றும் அண்டை வீட்டாரை குறிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். 8ஆம் வீடு என்பது ரகசியங்களை குறிக்கும். 8ஆம் அதிபதியான சந்திரன் தேய்பிரையாகி ராகு கேதுக்களின் பிடியில் சிக்கும் போதோ அல்லது வாக்குஸ்தானமான 2ஆம் வீட்டில் அசுப கிரகங்கள் சஞ்சரிக்கும் போதோ நீங்கள் மிகவும் நம்பி மனப்பாடத்தை குறைத்துக் கொள்ள ஒரு நெருங்கிய நபரிடமோ அல்லது நண்பர்களிடமோ கூறிய ரகசியம் எதிர்பாராத விதமாக மற்றவர்களின் காதுகளுக்கு சென்றுவிடும். தனுசு ராசிக்காரங்க கள்ளங்கபடம் இல்லாதவர்கள் என்பதால் மற்றவர்களையும் தங்களைப் போலவே நினைத்து உண்மைகளை பகிர்ந்து விடக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். ஆனாலுமே இந்த காலகட்டத்துல கிரக அந்தரங்கங்கள் உங்களுக்கு நம்பகத்தன்மை துரோகத்தை பரிசாகவே தேடி கொடுத்திருக்கும். உங்களுடைய ரகசியம் வெளியில் சென்றதால் சமூகத்திலோ அல்லது குடும்பத்திலோ நீங்கள் குற்றவாளியாக சித்தரிக்கப்படும் சூழல் உங்களுக்குள்ள உருவாகி இருக்கும். யாரையும் குருட்டுத்தனமாக நம்பக்கூடாது என்ற ஒரு கசப்பான பாடத்தை இந்த கிரகநிலையானது உங்களுக்குள்ள உணர்த்தி அது உங்களை இன்னமும் மென்மேலும் உங்களை சங்கடங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆளாக்கி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அதுவும் உங்களுக்குள்ள நிச்சயமா தெரிந்து கொண்டுமே தான் இருக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல்
தொலைவில் இருந்த உறவுகள் மீண்டும் உங்களை தேடி இணையக்கூடிய ஒரு நேரம் வந்துவிட்டது. 9ஆம் வீடு என்பது தொலைதூர பயணங்களையும் 12ஆம் வீடு தூரத்து தொடர்புகளையும் குறிக்கக்கூடிய ஒரு இடமாகவே இருக்கும். கோச்சாரத்தில் ராகு மற்றும் சுக்கிரனின் சுப அந்தரங்கங்கள் இணையும் போது கருத்து வேறுபாடுகள் காரணமாகவே அல்லது வேலை நிமித்தமாகவோ உங்களை விட்டு தொலைவில் வாழ்ந்து வந்த நெருங்கிய உறவினர்கள் மற்றும் உடன்பிறப்புகள் மீண்டும் உங்களை தேடி வந்து வாழ்க்கைக்குள்ள முன்னேறக்கூடிய ஒரு நேரமும் உங்களுக்குள்ள வந்துவிட்டது. கடந்த கால தவறான புரிதல்கள் யாவும் பேசி தீர்க்கப்பட்டு உறவுகளுக்குள் புதிய பிணைப்பு உங்களுக்குள்ள உண்டாகி போதுமான அளவுக்கு வாழ்க்கைக்குள்ள முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. வெளிநாடு அல்லது வெளி மாநிலத்தில் இருக்கும் உறவினர்கள் மூலம் உங்களுக்கு தேவையான உதவிகளும் நல்ல காரியங்களுக்கான வழிகாட்டுதல்களும் உங்களுக்குள்ள தானாகவே கிடைத்துவிடும். உங்களை அலட்சியப்படுத்திய சொந்தங்கள் இப்போது உங்களது வளர்ச்சியை பார்த்து தங்களின் நட்பு கரத்தை நீட்டக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்தும் விடுவாங்க. குடும்ப உறவுகளின் இந்த மறு இணைப்பு உங்களுக்கு பெரும் ஒரு தார்மீக பலத்தையே இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்ததை விடவே அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நல்லதை தேடி கொடுக்கும். காலத்தின் காரணமாகவோ கருத்து வேறுபாடுகளின் காரணமாகவோ அல்லது சூழ்நிலைகளின் தொலைவில் இருந்த சில உறவுகள் மீண்டும் உங்களுடன் இணையக்கூடிய வாய்ப்பு உருவாகிவிடும். வெளிநாட்டில் இருக்கும் உறவினர்கள் பழைய நண்பர்கள் அல்லது பல ஆண்டுகளாக பேசாமல் இருந்த குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் தொடர்பு கொள்ளக்கூடும். இந்த மீள்சேர்க்கை உங்களுடைய வாழ்க்கையில உணர்ச்சி ரீதியான மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். பழைய கசப்புகள் மறக்கப்பட்டு புதிய புரிதல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அதே போல கல்வி மற்றும் அறிவு இப்பொழுது வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தனுசு ராசிக்கு இருக்கும். தனுசு ராசிக்கு அறிவு தேடல் என்பது இயல்பான ஒரு குணம். இனிமேல் கல்வி பயிற்சி புதிய திறன்கள் மற்றும் அறிவு வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். மாணவர்கள் படிப்பில் ஒரு முன்னேற்றங்களை நிச்சயமா காணவோ ஆரம்பிப்பார்கள். வேலை செய்பவர்கள் புதிய திறன்களை கற்றுக்கொண்டு வாழ்க்கைக்குள்ள முன்னேறுவார்கள். புத்தகங்கள், பயிற்சிகள், வழிகாட்டிகள் மற்றும் அனுபவங்கள் மூலம் உங்களுடைய பார்வையானது விரிவடைந்துவிடும். இந்த ஒரு அறிவு எதிர்கால வெற்றிக்கான ஒரு அடித்தளமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறி இன்னும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க சந்திக்கவும் செய்வீங்க. உங்களுக்கு இயற்கையிலேயே நாணம் மற்றும் தேடலை குறிக்கக்கூடிய ஒரு ராசியாக உங்களுடைய ராசியானது இருப்பதால் கல்விக்காரகனான புதனின் சுப அந்தரங்கங்கள் நடக்கும் போதும் உங்களது அறிவுத்திறன் மற்றும் கல்வி வளர்ச்சி பிரம்மாண்டமாக இருக்கும். மாணவர்கள் தாங்கள் விரும்பிய உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி படிப்புகளில் சேர்ந்து சாதனை படைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க வந்து விடுவீங்க. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுபவர்களுக்கு நல்ல ஒரு மதிப்பெண்களுடன் கூடிய வெற்றி செய்திகள் தானாகவே உங்களை தேடி வரவும் ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். தனுசு ராசியில பிறந்த மூலம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு தெளிவு இந்த ஒரு நாளில் பிறந்துவிடும். பூராடம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு அனுசரித்து சென்றால் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு ஈடுபாடுகள் எல்லா விஷயங்களிலும் உண்டாகவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உண்டாகிறதா இல்லையா என்பதை கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நல்லது நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ரகசியம் எதிர்பாராத விதமாக மற்றவர்களின் காதுகளுக்கு சென்றுவிடும். தனுசு ராசிக்காரங்க கள்ளங்கபடம் இல்லாதவர்கள் என்பதால் மற்றவர்களையும் தங்களைப் போலவே நினைத்து உண்மைகளை பகிர்ந்து விடக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். ஆனாலுமே இந்த காலகட்டத்துல கிரக அந்தரங்கங்கள் உங்களுக்கு நம்பகத்தன்மை துரோகத்தை பரிசாகவே தேடி கொடுத்திருக்கும். உங்களுடைய ரகசியம் வெளியில் சென்றதால் சமூகத்திலோ அல்லது குடும்பத்திலோ நீங்கள் குற்றவாளியாக சித்தரிக்கப்படும் சூழல் உங்களுக்குள்ள உருவாகி இருக்கும். யாரையும் குருட்டுத்தனமாக நம்பக்கூடாது என்ற ஒரு கசப்பான பாடத்தை இந்த கிரகநிலையானது உங்களுக்குள்ள உணர்த்தி அது உங்களை இன்னமும் மென்மேலும் உங்களை சங்கடங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆளாக்கி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அதுவும் உங்களுக்குள்ள நிச்சயமா தெரிந்து கொண்டுமே தான் இருக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் தொலைவில் இருந்த உறவுகள் மீண்டும் உங்களை தேடி இணையக்கூடிய ஒரு நேரம் வந்துவிட்டது. 9ஆம் வீடு என்பது தொலைதூர பயணங்களையும் 12ஆம் வீடு தூரத்து தொடர்புகளையும் குறிக்கக்கூடிய ஒரு இடமாகவே இருக்கும். கோச்சாரத்தில் ராகு மற்றும் சுக்கிரனின் சுப அந்தரங்கங்கள் இணையும் போது கருத்து வேறுபாடுகள் காரணமாகவே அல்லது வேலை நிமித்தமாகவோ உங்களை விட்டு தொலைவில் வாழ்ந்து வந்த நெருங்கிய உறவினர்கள்
மற்றும் உடன்பிறப்புகள் மீண்டும் உங்களை தேடி வந்து வாழ்க்கைக்குள்ள முன்னேறக்கூடிய ஒரு நேரமும் உங்களுக்குள்ள வந்துவிட்டது. கடந்த கால தவறான புரிதல்கள் யாவும் பேசி தீர்க்கப்பட்டு உறவுகளுக்குள் புதிய பிணைப்பு உங்களுக்குள்ள உண்டாகி போதுமான அளவுக்கு வாழ்க்கைக்குள்ள முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. வெளிநாடு அல்லது வெளி மாநிலத்தில் இருக்கும் உறவினர்கள் மூலம் உங்களுக்கு தேவையான உதவிகளும் நல்ல காரியங்களுக்கான வழிகாட்டுதல்களும் உங்களுக்குள்ள தானாகவே கிடைத்துவிடும். உங்களை அலட்சியப்படுத்திய சொந்தங்கள் இப்போது உங்களது வளர்ச்சியை பார்த்து தங்களின் நட்பு கரத்தை நீட்டக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்தும் விடுவாங்க. குடும்ப உறவுகளின் இந்த மறு இணைப்பு உங்களுக்கு பெரும் ஒரு தார்மீக பலத்தையே இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்ததை விடவே அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நல்லதை தேடி கொடுக்கும். காலத்தின் காரணமாகவோ கருத்து வேறுபாடுகளின் காரணமாகவோ அல்லது சூழ்நிலைகளின் தொலைவில் இருந்த சில உறவுகள் மீண்டும் உங்களுடன் இணையக்கூடிய வாய்ப்பு உருவாகிவிடும். வெளிநாட்டில் இருக்கும் உறவினர்கள், பழைய நண்பர்கள் அல்லது பல ஆண்டுகளாக பேசாமல் இருந்த குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் தொடர்பு கொள்ளக்கூடும். இந்த மீள்சேர்க்கை உங்களுடைய வாழ்க்கையில உணர்ச்சி ரீதியான மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். பழைய கசப்புகள் மறக்கப்பட்டு புதிய புரிதல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அதே போல கல்வி மற்றும் அறிவு இப்பொழுது வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தனுசு ராசிக்கு இருக்கும். தனுசு ராசிக்கு அறிவு தேடல் என்பது இயல்பான ஒரு குணம். இனிமேல் கல்வி பயிற்சி, புதிய திறன்கள் மற்றும் அறிவு வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். மாணவர்கள் படிப்பில் ஒரு முன்னேற்றங்களை நிச்சயமா காணவோ ஆரம்பிப்பார்கள். வேலை செய்பவர்கள் புதிய திறன்களை கற்றுக்கொண்டு வாழ்க்கைக்குள்ள முன்னேறுவார்கள். புத்தகங்கள், பயிற்சிகள், வழிகாட்டிகள் மற்றும் அனுபவங்கள் மூலம் உங்களுடைய பார்வையானது விரிவடைந்துவிடும். இந்த ஒரு அறிவு எதிர்கால வெற்றிக்கான ஒரு அடித்தளமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறி இன்னும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க சந்திக்கவும் செய்வீங்க. உங்களுக்கு இயற்கையிலேயே நாணம் மற்றும் தேடலை குறிக்கக்கூடிய ஒரு ராசியாக உங்களுடைய ராசியானது இருப்பதால் கல்விக்காரகனான புதனின் சுப அந்தரங்கங்கள் நடக்கும் போதும் உங்களது அறிவுத்திறன் மற்றும் கல்வி வளர்ச்சி பிரம்மாண்டமாக இருக்கும். மாணவர்கள் தாங்கள் விரும்பிய உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி படிப்புகளில் சேர்ந்து சாதனை படைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க வந்து விடுவீங்க. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுபவர்களுக்கு நல்ல ஒரு மதிப்பெண்களுடன் கூடிய வெற்றி செய்திகள் தானாகவே உங்களை தேடி வரவும் ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். தனுசு ராசியில பிறந்த மூலம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு தெளிவு இந்த ஒரு